சூரியநாதம் 100 கூறுவது சத்தியத்தை உலகர் எதிர்த்தால் சத்தியம் எதிராகும். சத்தியம் உருவாவது உலகில் கிடையாது, உடலில். சத்தியம் அறிவை கூர்ந்து அதன் செயலை உள்கூர்ந்து தெரிவது அதன் பொருள். உண்மை நிலை உலகத்தில் எவரும் அந்நிலையை உள்கொள்வது அதுதான் சரி என்பது அளவிற்கு மாற்றம் கூடாது. அப்படி சூரியநாதம் 100 கூறுவது உங்கள் உடலும் ஆகலாம். திருமந்திரம் சிவபரத்துவம், சிவ பிளஸ் பரத்துவம். சிவ 36 கலை முடிவு கண்டு பர அக்னி வாயு தத்துவ செயலில் தூவம் 12 கடப்பது. அது அஷ்டாங்க யோக செயலில் கூறுவது 12 அகமாறு புறமாறு கடப்பது. அது மனசு வெளியில் சென்று 12 கடப்பது சூரியனின் அறிவது. இங்கு பர என்பது அக்னிவாயு துவம் 12 கடந்து செல்லும் முறைகளை கூறுவது. தொடக்க நிலையிலிருந்து ஒவ்வொரு நிலையிலும் கூறுவது. அது ஒவ்வொரு வரிகளில் குறிப்புகளில் வருவது. சிவவாக்கியர் எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது ஒரு எழுத்தின் ஒலி மாறி வருவதில் எழுத்தில் வரும் வட்டம் வரை நீட்டல் குறிப்பு புள்ளி என்பதை வைத்து கூறுவது. அந்த செயலில் பட்டினத்தார் சந்த விருத்தம் என்பது 30, 48, 52 எழுத்துக்களில் சிவபரத்துவம் கூறுவது. அவர்கள் வழியில் அவர்கள் சித்தாந்தத்தை உள்படுத்தி கூறுவது. 17ஆம் குறிப்பு சிவபரத்துவம் கூறுவது. அது 77 எழுத்துக்கள் உடலை குறித்து கூறுவது. அதில் அன்ன எழுத்து 17. இதற்கு முன்னால் கூறுவது ஆ நா காயில் ஆ ஒலியோடு சேர்ந்து அந்த எழுத்தில் ஒலிப்பது. ஆ ஒலி என்பது கா என்று வருவது. அந்த ஆ நீட்டு எழுத்து நெடில். நீரெழுத்து ஈ நா டா மா. அதில் ஈ ஒலி அந்த பிற எழுத்துக்களில் ஏறி வருவதில் ஒலிப்பதில் அதில் 19 எழுத்து. அது நீர்க்குடல் தத்துவம். அக்னி எழுத்து தா ஐ ரா ஒலியோடு அது 9 எழுத்துக்கள். வாயு ஒவ்வொரு எழுத்திலும் மேலேறி வருவது ஏ ஒலி. அது ஏறி ஒலிப்பதில் பா லா லா ரா நா என்னும் எழுத்துக்கள் உண்டு. அதில் 4 வரிக்குள் வருவது 42 எழுத்துக்கள். இசைந்த பண் எழுத்து சிவவாக்கியர் தத்துவத்தில். ஆகாசம் அது நெற்றி எழுத்து 6 எழுத்து. யா ஐ ஒலியோடு எழுத்தில் மேலேறி வருவது. மா ஒலி இங்கு 2 இம் எழுத்து நாம் பக்கம் என்று வருவதில் மா எழுத்து 15 புள்ளி எழுத்துக்கள். அது பொக்கில் கொடில் செயலில் ஒலிப்பது. இங்கு 4 வரி குறிப்பில் வருவது. முதல் வரி மா என்று வருகிறது. அது நீரெழுத்து தத்துவத்தில். இது மனதில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்த தறிவனில் தாம் நிலைக்கிலர் எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மனதில் எழுகின்ற மாய நன்னாடன் நினைத்த தறிவனில் நினைத்ததறிவனில் என்பது கிடையாது. தறிவனில் தாம் நிலைக்கிலர் எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க
நின்றார் பக்கம் பேணி நின்றானே. அதைத்தான் இந்த எழுத்துக்களில் கூறியது. இம் என்பது தாம் என்பதும் பக்கம் என்று வருவதில் அந்த இம் எழுத்தை கூறியது. மா நீரெழுத்து, இம் புள்ளி. அந்த மா என்பது இம்மாய் வரும்போது வாய்க்குள் நின்று ஒலிப்பது. அது துப்பல் பதை உணர்வு செயலோடு ஒலிப்பது. இப்படி இந்த எழுத்துக்களின் அர்த்தம் கூறுவது, மா நீரெழுத்து தத்துவ உடலில் மனசு இயங்கியதை தாபதபசு சூடில் தொண்டைக்குள் இம் அந்த நாசி வழி நமக்கு துப்பல் பதைகள் வருவது. அந்த செயலில் ஏறி வலது கண் மாய அதன் சக்தி மாறி அன்னக்குடலில் ஒலி செயலாவது. அந்த கண்ணில் ஊசி முனை போன்று நமக்கு கண் வெள்ளை நிறம் கருமணி அதன் உள்ளில் காண்பது. அந்த ஊசி முனை செயல் பிரகிருதி தத்துவம் ஒளி. அந்த சக்தியை மனதில் எழுகின்ற ஒளியை நெற்றி மாயை மாற்றி வாயு செயல் இடம் அருளாகி நிற்பதில் அன்னக்குடலில் நிற்கும் ஒளி மூன்று செயல். இங்கு மூன்று தா வருவது, அது அக்னி. அது அந்த மூன்று எழுத்து செயல் இத்தத. இரண்டாம் வரியில் நினைத்த தருவெனில் அந்த இத்தத அந்த மூன்று எழுத்து. கொப்புள் கொடியில் அந்த புள்ளியும் மூன்று தா வருவது ஆகாரத்தில் வரும் அன்னச்செயலில் அகங்காரம் உருவாகி காமம் மாயை அந்த மூன்று இடத்தையும் அந்த எழுத்து குறிப்பது. அங்கு அக்னியாய் செயல்படுவது. இப்படி என் மனசு ஆக அந்த சக்தி சென்று வர எனக்குள் துணையாய் அவன் செயல் ஒன்றையும் தீண்டாமல் சக்தியாய் செயல் அவன் செயல்படுவது போல என்னில் அவன் ஒளி அல்லாது வேறு ஒன்றும் என்னில் இல்லை. அதை இறைத்து ஏத்தும் அந்த சுவாசம் இழுப்பதை அதன் வழி சூரிய சூடை அவன் சூடின் வெளிச்சத்தை அதன் உள்ளில் ஏற்றி எண்ணில் நிறைவதில் அந்நிலை முடிவாக இடது பக்கம் கிழக்கு நோக்கி நிற்பதில் அவன் இடது பாகம் ஓராண்டில் சஞ்சரிக்கும் காலம் வடக்கு பாகம் நான் நிற்க எண்ணில் பொருளாய் நின்றானே. காம முடிவு காண்பதற்கு இந்த கண்ணின் சக்தி செயல். இங்கு வாயு எழுத்து 42 எழுத்தில் கூறியது. அது காமக்கலை முடிவு நீர் செயல் மனசு. இது வாயு கூறில் நம் உடலில் நடக்கும் செயல் அனைத்து. இங்கு ஒவ்வொரு எழுத்து செயலில் அதன் வடிவை காண்பது. எழுத்து நீர் உடலுக்குள் நாடி நரம்புக்குள் செயல்பாடு. அந்நிலையை 36 தத்துவ கணக்கில் 18 மேல் கணக்கில் கூறுவது. இப்படி கூறுவதில் எடுத்து பேச அநேகம் உண்டு. எப்படி என்றால், நீரெழுத்து அன்னக்குடலில் 17 எழுத்து என்று கூறியதில் அந்த 4 வரியில் வருவது, ஒன்றாம் வரியில் 3 எழுத்து அன்ன எழுத்து, இரண்டாம் வரியில் 5 எழுத்து, மூன்றாம் வரியில் 3 எழுத்து, நான்காம் வரியில் 6 எழுத்து. இந்த 6 எழுத்து என்பது 6 ஆதார தத்துவத்தை கூறுவது. இதற்கு 17 அதற்கு வேறு அர்த்தங்கள் இன்னும் கூற உண்டு. இப்படி கூறுவதற்கு அனுசரித்து கேட்க யாரும் முன் வரமாட்டார்கள். அதனால் இப்படி கூறி நிறுத்துவது. எல்லோரும் புரிந்தால் அறிவை உள் அறிவை தேடி புரிந்தால் அனைவருக்கும் இங்கு கூறுவது புரியும்.